அதாவது 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருக்கோம். குறிப்பாக ஒரு ஹீரோவுக்கு, அந்த ஹீரோவுக்கும் இந்த பழமொழி ரொம்பவே பொருந்தது. வேற யாருக்கு? நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவுக்கு தான். ஏன்னா சூர்யாவுக்கு கங்கு வாங்குற ஒரு தோல்வி படம் வந்தாலும் கூட அவருடைய மார்க்கெட் பிஸ்னஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அவருடைய ஸ்டார்டம் ஆகட்டும், கிளாஸான ஹீரோ அப்படிங்கிற அந்த ஒரு பிம்பமாகட்டும், அதில் ஒரு சின்ன கீரை கூட ஏற்படவே இல்லை. இதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நடிச்சுட்டு முடிச்சத ரெட்ரோ படம் மிகப்பெரிய அளவில் நெட்ஃப்ளிக்ஸ் விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஒன்றே போதும் நம்ம சூர்யாவோட மார்க்கெட் எவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ படம் இன்னொரு சாதனையும் பண்ணியிருக்கு. ஏன்னா சூர்யா படங்கள் அப்படின்னா படம் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் பல வருடமாக சூர்யாவோட படங்கள் வெற்றி அடையும், பாடல்கள் அதை விட மிகப்பெரிய வெற்றி அடையும். இப்போது கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் அவர் நடிச்சுக்க ரெட்ரோ படத்தோட மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன். ஸோ நமக்கே தெரியும், கார்த்திக் சுப்ராஜ் சந்தோஷ் நாராயணன் சேர்ந்தாவே அந்த படத்தோட பிஜிஎம் சரி, சாங்ஸு சரி தெறிக்க விடும். வேறு லெவலில் மிகப்பெரிய வெற்றி அடையும் அந்த பாடல்கள் இல்லையா. இப்போது சூர்யாவோட இந்த ரெட்ரோ படத்தோட ஆடியோ ரைட்ஸை டி சீரியஸ் அப்படிங்கிற கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு மலைக்க வைக்கிற ஒரு தொகைக்கு கொடுத்து வாங்கியிருக்கலாம். ஏன்னா இந்த ஆடியோ ரைட்ஸை வாங்குறதுக்கு ஏகப்பட்ட ஆடியோ கம்பெனிகள் போட்டி போட்டு கொண்டிருந்தன. அதில் டி சீரிஸ் பார்த்திங்கன்னா முந்திக்கொண்டு முதலிடத்தை பிடித்து ஆடியோ ரைட்ஸை வாங்கிட்டாங்க. இப்போது நான் சொன்ன மாதிரி எல்லாரும் மலைக்க வைக்கிற தொகை அப்படின்னா மற்ற ஆடியோ நிறுவனங்கள் எவ்வளவு தொகைக்கு ரெட்ரோவை பேசுனாங்க, ரெட்ரோ ஆடியோவை. இப்போது நம்ம டி சீரியஸ் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து வாங்கினாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம அடுத்தடுத்து சொல்கிறோம். ஏன்னா டி சீரிஸ் கொடுத்த அமௌண்ட்டு மிகப்பெரிய ரெக்கார்டு சாதனை அப்படி தான் சொல்லணும். அவ்வளோ பெரிய தொகை கொடுத்து தான் இந்த ரெட்ரோ படத்தோட சாங்ஸு ஆடியோ ரைட்ஸை வாங்கியிருக்காங்களாம். ஒரு பக்கம் நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிடி ரைட்ஸு மிகப்பெரிய இமாலய தொகை, இந்த பக்கம் ஆடியோ ரைட்ஸு வேறு லெவல் ரெக்கார்ட் பிரேக்கிங். ஸோ சூர்யாவோட அந்த ஸ்டார்டத்தை யாராலையும் அசைக்க முடியல அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இந்த ரெட்ரோ படத்தோட பிஸ்னஸ் விஷயங்கள் எல்லாமே.